ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டான ஒரு சீரக சம்பா சிக்கன் பிரியாணி வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கு சிக்கனில் வந்துட்டு சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட்டு, கர்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் வந்துட்டு நல்லா ஊற வச்சுருங்க. 1 கப் ரைஸ் வந்துட்டு நான் ஊற வைக்கிறேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. 1/2 hour ஊற வச்சா போதும். புதினா கொத்தமல்லி வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை வந்துட்டு அரைச்சி வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நெய் விட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் வந்துட்டு ஃப்ளேவருக்காக நான் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்காங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. உப்பு போட்டுறணும். அது நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சோடனே திரும்ப நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டுட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தயிர் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். இது சிக்கனை சேர்த்து நீங்கள் வந்துட்டு 2 விசில் விட்ருக்கேன் நான். அப்படி இல்லை நீங்கள் அந்த சட்டியிலே வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம். 2 விசில் விட்டிங்கன்னா கொஞ்சம் வேகமாக வந்துட்டு ஆயிரும். நம்ம விசில் விட்றதுக்கு முன்னாடி வந்துட்டு 1 கப் வந்துட்டு நான் தண்ணி ஊற்றுறேன் நான். 1 கப் ரைஸ்க்கு வந்துட்டு 1 1/4 கப் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றணும். அதில் 1 கப் வந்துட்டு நம்ம இப்போயே ஊற்றிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்துட்டு 1/4 கப் வந்துட்டு ஊற்றணும். நல்லா சிக்கன் வெந்திருக்கு. இப்போ நல்லா அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு மிச்சம் இருக்க 1/4 கப்பையும் தண்ணியை அதில் ஊற்றிட்டு நம்ம நல்லா ரைஸை வடித்து அந்த வெறும் ரைஸை மட்டும் நம்ம அதில் வந்துட்டு சேர்க்கணும். சேர்த்து நீங்கள் சிம்மில் வந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த விசில் கேஸ் கட் அடங்கினதுக்கப்புறம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சீரக சம்பா பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.